காலைதோறும் புதியவை. மாசற்ற இரத்தம். பிப்ரவரி 11. குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. 1 பேதுரு 1:19. 20ஆம் நூற்றாண்டின் துவக்க காலத்தில் பிளாக் டிப்தீரியா என்ற கொள்ளை நோய் அநேக நாடுகளில் பரவினது. அதனால் அநேக குழந்தைகள் பாதிக்கப்பட்டு தொண்டை பகுதியில் தொற்று ஏற்பட்டு கடுமையான காய்ச்சலினால் மடிந்து போனார்கள். டாக்டர் ஃபெலிக்ஸ் ரூ என்பவர் ஒரு யூதர். அவருடைய பேத்தி இந்த தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரித்து போனாள். இதன் விளைவாக தன்னுடைய பேத்தியினுடைய மரணத்திற்கு என்ன காரணம் என்பதை ஆராய்வதற்கு அநேக நேரத்தை அவர் ஆய்வகத்தில் செலவிட்டார். அவருடைய நண்பர் லூயிஸ் பாஸ்டியர் என்பவர் தொற்று வியாதியை குறித்ததான ஒரு கண்டுபிடிப்பை வெளியிட்டிருந்தார். அதை ஜெர்ம் தியரி என்று குறிப்பிடுகிறார்கள். இதை குறித்து அவர் பல வருடங்கள் ஆராய்ச்சி செய்து வந்தார். ஆனால் அன்றைய சூழலில் அவருடைய கருத்தை மருத்துவ கூட்டமைப்பு நிராகரித்து அவருடைய ஆராய்ச்சிக்கு தடை விதித்திருந்தது. ஆனாலும் பாரிஸ் நகரத்திற்கு சற்று தொலைவில் காட்டுப்பகுதியில் அவர் தன்னுடைய ஆய்வை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். இவரோடு சேர்ந்து டாக்டர் ஃபெலிக்ஸ் ரூவும் இந்த தொற்று நோய்க்கான தடுப்பு மருந்தை கண்டுபிடிக்க முயற்சி செய்தார். நோய் தடுப்பு மருந்து உருவாக்குவதற்கு 20 அழகான குதிரைகளுக்கு அந்த நோய் தொற்றின் கிருமி நாசி வழியாக செலுத்தப்பட்டது. ஒரு குதிரையை தவிர மற்ற எல்லா குதிரைகளுக்கும் மோசமான காய்ச்சல் ஏற்பட்டு அடுத்தடுத்து மரணம் நேரிட்டது. உயிரோடு இருந்த அந்த ஒரு குதிரை ஒரு சில நாட்களுக்கு சோர்வாக படுத்திருந்தது. எனவே தொடர்ந்து கண்காணிப்பு வளையத்தில் இருந்தது. ஆராய்ச்சியாளர்களில் யாராவது ஒருவர் தொடர்ந்து கண்காணித்து வந்தனர். ஒரு நாள் அதிகாலை வேளையில் 2 மணி அளவில் அந்த குதிரையினுடைய வெப்பநிலை சற்று குறைந்ததை பதிவு செய்தார்கள். டாக்டர் ரூவும் தொடர்ந்து கண்காணித்த போது அதிகாலை வேளையில் மேலும் வெப்பநிலை குறைந்து அந்த குதிரைக்கு காணப்பட்ட சோர்வு மற்றும் காய்ச்சல் முற்றிலும் நீங்கினது. அப்போது அந்த குதிரை நன்றாக சாப்பிட்டு மற்றும் ஓடினது. அதன் பிறகு அந்த குதிரையை கொன்று அதனுடைய இரத்தம் முழுவதும் எடுக்கப்பட்டு அதை பிளாக் டிப்தீரியா தொற்று நோய்க்கு மருந்தாக பயன்படுத்தினார்கள். அநேக குழந்தைகள் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்ட அனைவரும் அந்த தொற்று நோயை மேற்கொண்ட இரத்தத்தின் மூலமாக காப்பாற்றப்பட்டார்கள். ஜெயம் கொண்டவருடைய இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். எனவே இதை மறவாதபடிக்கு மீண்டும் பாவம் என்கிற அந்த தொற்றுக்கு ஆளாகாமல் ஜெயம் கொள்வோம். ஜெபம். ஜெயம் கொண்டவருடைய இரத்தத்தினால் நாம் ஜெயம்